நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொக்கோலி சூப் பண்ணலாம்பா. அதுக்காக நான் வெண்ணெய் போட்டிருக்கேன். அது வெண்ணெய் உருகட்டும். அதுக்கு நான் பாருங்கள், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே இந்த வெண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். பார்க்கலாம் வாங்க. சோம்பு போட்டேன், சீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டேன், மிளகும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான். ஏன்னா இது எல்லாமே பொரிஞ்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். அரைச்ச உடனே எல்லாம் இதெல்லாம் மசிஞ்சு அந்த காரத்துக்கு தேவையான காரம் வந்துடும் இதில் நமக்கு. புரியுது பாருங்கள். ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் புளிப்புக்கு. ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் பொரிஞ்சிடுச்சுப்பா. இப்போ இதை போட்டுடலாம். பாருங்கள் நல்லா வதங்குது, சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இதிலே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேன். அதில் ஒரு 3 பல்லு பூண்டு தான் இருந்தது. சரி இதை கொஞ்சம் போடலாம், பூண்டு இருக்குது அது வந்து இது இஞ்சியும் போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையான்ட்டு இதையும் போட்டேன். போதும், நம்ம வதங்கினது போதும். பாருங்கள், ப்ரொக்கோலி வந்து வெந்நீரில் போட்டு அதை 2 முறை பச்சை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய துண்டுங்களாக தான் போட்டிருக்கேன். இது வெந்ததும் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் இப்போது இதுக்கு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டேன்பா. இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், ஒரு அரை உப்பு, இந்த காய்க்கு வேகிறதுக்கு. இது வேகட்டும். ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து அரைச்சிடணும். அதை அரைக்கும் பொழுது இதை பாருங்கள், கூட பாதாம் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். அது உரிக்கிறது ரொம்ப ஈஸி நமக்கு. கொதிக்கிற வெந்நீரில் வந்து பாதாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஒரு கையிலே நம்ம இப்படி எடுத்துடலாம் அந்த தோலை. இதை முதல்ல போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரொக்கோலியெல்லாம் அரைச்சி நம்ம எப்படி சூப் பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போ வேக வைக்கிறேன். அந்த பாதாம் உரித்து முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரொக்கோலியை வேக வச்சேன் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி சூப்பாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். சூப்பரான ப்ரொக்கோலி சூப்பு சூப்பராக இருக்கும்பா. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாழ்க வளமுடன்.